வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ண போகிறீங்க. நார்சிசிஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கூடயே வந்து நம்ம இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்ககிட்டே வந்து நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்தது என்னன்னா, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிட்டேன், இவங்ககிட்ட இருந்து இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வந்து ட்ரெயின்ட் ஆகிட்டேன், நான் வந்து ஒரு ஃப்ரீஸ் மோடுக்கு போய் நான் என்னை வந்து தற்காத்துக்க எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு ஒரு டெசிஷன், ரெண்டாவது டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா அதனாலையும் உங்களுக்கு என்ன விளைவுகள் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே மூவ் ஆன் பண்ணிடலாம், நம்ம எதுக்கு வம்பு, நம்மளுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 3 விதமான ஒரு டெசிஷனை நீங்கள் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனால என்ன பாதிப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது பற்றி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ என்ன செய்யணும், நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தால் நீங்கள் எப்படி உங்களால் வந்து இது பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் இருக்க போகிறேன், நான் இப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு உங்களோடய வந்து நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி கேட்கும். அதான் இவ்வளோ இது தெரிஞ்சிருச்சுல, நீ வந்து எதுக்காண்டி இப்படி திருப்பியும் வந்து இந்த சாய்ஸை வந்து நீ வந்து சூஸ் பண்ண, அவங்கக்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து நீ வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இதாக வேணால் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ஸ்டேட்டஸ், நான் வெளியே போனால் பல பேர் பல விதமாக பேசுவாங்க. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், ஸோ நான் இருந்து தான் ஆகணும், ஸோ எனக்கு வந்து கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு அதனால இந்த 2 காரணத்துக்காண்டி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து உங்க மைண்டை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லிட்டீங்க, இந்த இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய அபியூஸை வந்து உங்களால வந்து டாலரன்ஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? எப்படி இவங்க வந்து உங்களை வந்து அபியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப குழப்பம் இருக்கும், கோபம் நிறைய இது பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களை வந்து ஒரு பதட்டத்திலே தான் உங்களுடைய லைஃப் லாங் வந்து வச்சுப்பாங்க. சரிங்களா? இதுல நீங்க இப்படி இந்த சாய்ஸ் எடுத்துட்டீங்க, நீங்க நான் இருக்க போறேன், இவங்ககிட்டே தான் நான் வந்து இருக்க போறேன், என்னோட குழந்தைகளுக்காண்டி, என்னோட ஃபினான்ஸ்க்காண்டி, எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இவங்க வேணும், நான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்து இந்த டெசிஷனை நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லுமே ஒரு விதமான ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு பதட்டம், நீங்க வந்து அதுல இருந்து மீளவே முடியாது. இவங்ககிட்ட இருந்து வந்து இவங்களோட அபியூஸ்ல இருந்து நீங்க வந்து மீளவே முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க பலவிதமான டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படி வந்து இவங்க அதை தக்க தருணம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த எந்த நேரத்தில் இவளை வந்து நம்ம வந்து இவளையோ இவனையோ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நிறைய தெரியும். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய உங்க மனதளவில் வந்து பாதிக்கப்படுவீங்க, ரொம்ப அழுகுவீங்க நீங்க. ஸோ வலி இருந்துகிட்டே தான் இருக்கும், லைஃப் டைம் ஃபுல்லும் நீங்க இப்படியே தான் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆல்கஹாலிக் இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, அவங்க கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கூட ஒரு லவ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? பட் இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் பீப்புள்கிட்ட என்னன்னா, நோ எமோஷனல் லவ், அவங்களுக்கு வந்து லவ் அப்படிங்கிறதே அவங்க கிட்டே மேலே இருக்காது. ஆனால் உங்களுடைய மனம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னதான் செஞ்சாலும் அது வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒன்றுமே அதில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த வெறுமை, அந்த எமோஷனல், அந்த லவ் அப்படிங்கிறதே உங்க கேரக்டர்ல இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப மனம் வந்து உடஞ்சு போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஒண்ணே நீங்கள் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நான் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், சோஷியல் இமேஜை பார்க்கறதுக்கு பதில் இதில் உட்காந்துக்கலாம் நம்ம, அதுதான் எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது, இப்படியே வந்து நம்ம வந்து இருந்துக்கிடலாம், இது வெளியே போய் எதுக்கு நம்ம கஷ்டப்படுவானே, இதிலே வீட்டுக்குள்ளே தாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு நான் வந்து இருந்துக்கிட்டு என்னோட இதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதை பார்த்து உங்ககிட்ட கேம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை வருடமானாலும் சரி இவங்க மாற மாட்டார்கள். இதே மாதிரி அவங்க வந்து ரிப்பீட்டடா அந்த கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்நாள் இறுதி வரைக்கும் நீங்க வந்து இப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? அந்த பயம், பதட்டம், லவ் கிடைக்காது, எதுவுமே வந்து எமோஷ்னலா உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடைக்காது.
புரிதலே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நரகமா உங்களுக்கு வந்து இருக்கும். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். இதை சூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வேஸ்ட். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இவங்களை பத்தி எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். நான் வந்து சோஷியல் இதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் வந்து லைஃப் எல்லாருக்குமே வந்து இப்படிதானே இருக்குது, நம்ம நார்மலாவே வாழ்ந்துட்டு போயிடும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. இது வந்து நம்ம எதுக்கு வந்து என்ன பிரச்சனை, எதுக்கு வெளியே போய் இதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து நம்ம உண்டு பண்ணிக்கிட்டு, நம்ம தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டோமே, அவங்க எப்படினாலுமே நம்ம டேக்கிள் பண்றதுக்கு வந்து திறமை ஆயிட்டோம், நம்ம எமோஷ்னலா எந்த வித இதுவுமே நான் வந்து கொடுக்க மாட்டேன் நானுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஜீரோ ஆக்கி உங்களை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து ஃப்ரீஸ் ஆயிக்கிறேன், நான் அப்படியே இருந்து நான் இதுல எக்ஸ்போர்ட் ஆகி அவங்களுக்கான ஒரு இதையே நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விதமான அபியூஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா சைலண்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போனாலும், அதாவது நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பலவிதமான இதை வந்து நீங்க வந்து சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நீங்க வந்து அவங்க திருப்பி திருப்பி உங்க மேல வந்து அகெயின் அண்ட் அகெயின் வேலை பழுவை வந்து உங்களுக்கு தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பொறுமையா, அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது, வெளியே எல்லாருமே நம்மளை வந்து ஏப்பா எவ்வளவு பெரிய இவ வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கா, ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி, நல்லவ ஐயோ இவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பத்தை நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களை திருப்பி திருப்பி நீங்க வந்து எதையுமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து திருப்திங்கிறது அவங்களுக்கு லைஃப் டைமே திருப்தியே அடைய மாட்டாங்க. எதுலையுமே அவங்க வந்து திருப்தியே எடுக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு அடிமை, எந்த விதத்துல எப்போ சந்தர்ப்பம் வருது உங்களை அடிமையா வைக்கலாம் அப்படிங்கிறதே அவங்க வந்து குறிக்கோளா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, செய்யும் போது அதுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம ஏதாவது வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க அதை வந்து அவங்களுக்கு சாதகமா அவங்க வந்து அதை கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணி உங்களை வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப டோட்டலாவே நீங்க அதை செஞ்சு 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 ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன, அதை மறத்துரும் நம்மளுக்கு. அப்போ எமோஷனலே எதுவும் இல்லாம டோட்டலா என்ன ஆயிருவீங்க அப்படின்னா டெத் ஆயிருவீங்க. எமோஷனல் டெத்துக்கு போயிருவீங்க. அப்போதான் என்ன அப்படின்னா இதான் நரகம். சரிங்களா? அப்போ நான் எமோஷனலை வந்து இவங்களுக்கு நான் வந்து கொடுக்கவே மாட்டேன், நான் இவங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுக்கிட்டு சரி சரின்னு செஞ்சுக்கிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன், அப்படி நான் வந்து ட்ரெயின் அப் ஆயிட்டேன், ரொம்ப வெல் ட்ரெயினாக ஆயிட்டேன். இந்த நார்சிசிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். பட் இந்த சோஷியல் இதனால நான் வந்து அவங்கள விட்டு நான் போகாம நான் என்னைய வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டு நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து என்ன நடந்துரும் அப்படின்னா எமோஷனல் டெத் ஆயிடுவீங்க. நீங்க வந்து செத்துருவீங்க. எமோஷனலாவே வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. டோட்டலா நரகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போயிருவீங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ நீங்க வந்து நான் அங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எமோஷனலை காட்டிட்டு நீங்க இருந்தாலும் பிரச்சனை தான் ரொம்ப, அதுதான் அப்படிதான் படுவீங்க. இல்ல நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன் எமோஷனலா வந்து இவங்ககிட்ட வந்து நான் எதுவுமே சப்ளை பண்ணாம இவங்களுக்கு தக்கன நான் வந்து இருந்தாலும் ரிப்பீட்டடா அவங்க கேம் அவங்க விளாட 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 அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து ஸ்லேவரியாவே அவங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து லாஸ்டா வந்து எமோஷனல் டெத் ஆயிருவீங்க நீங்க. சரிங்களா? அப்ப இதுவும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் தான். சரி ஓகே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் வந்து மூவ் ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம், எதுக்கு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே நான் வந்து என்னோட இதே வந்து நான் வந்து இழந்துகிட்டு இருக்கணும், நான் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறேன், அப்பா மென்டல் ரொம்ப ஃப்ரீடம் ஆச்சு, ஜாலியா வந்து நான் வந்து இருந்துக்கிறேன், ஸோ என்னோட பர்சனல் க்ரோத் ஆகுது, நான் எப்படி இருக்கேன்னு தெரியும், இப்போ நான் ஈஸி லீகல் கோர்ட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிட்டு நான் என் ஃப்ரீடமா வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு அப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஃப்ரீடமா நல்லா இருக்கும். ஆனா இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐசோலேஷனை உங்களால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் நீங்க வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா எல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி
எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் வந்து இருந்தாலும் இப்போ அந்த ஐசோலேஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வரும்போது உங்களால வந்து அதை வந்து இதே பண்ண முடியாது. அது ரொம்ப 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 எவ்வளவுதான் நீங்க வந்து ஃப்ரீடமா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னகுட்டியோ இல்ல அவங்கள விட்டு போறதுக்கு முன்னாடியோ ஹீல் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏன் வந்து இந்த ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து இது வந்து எளிதா கிடையாது. இது வந்து நான் நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் யாருக்குனாலும் சொல்றேன். இது வந்து ஜென்ரல் கைடன்ஸ். உங்களுக்கு யாருனாலும் வந்து இது பண்ணலாம். ஆனா நம்ம ஜேர்னில வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹீல் ஆகுது அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம அதுலதான் கொஞ்சம் நம்மள வித்தியாசப்படுவோம். இவங்க எல்லாருமே ஒரு விதமான ஒரு ஹீலிங்க்கு வந்து தெரப்பி போய் தான் ஆகணும். இவங்க வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா எந்த வித டெசிஷன்ஸ் மேக் பண்ணாலும், சரிங்களா, இருக்கன்னு பண்ணாலும் இல்ல நான் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன், நான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன், இவங்களை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இல்ல நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும், அதான் சொல்றேன், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான இந்த நார்சிசிஸ்ட் சிக்கின ஒருத்தங்களுடைய பயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூவ் ஆன் பண்ணாலும் கஷ்டம், இருக்கனாலும் கஷ்டம், இல்ல எக்ஸ்போர்ட் ஆகி இருக்கனாலும் கஷ்டம். ஏன் அப்படின்னா உள்தன்மையில் அவங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நிறைய விதமான வூண்ட்ஸ் அண்ட் ட்ராமாஸ் வந்து ரொம்ப இருக்கும். சரிங்களா? இது ஏன் அப்படின்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா மன ரீதியாக நிறைய பெயின் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இது எளிது கிடையாது. அவ்வளவா வந்து நம்ம வெளியே பார்க்க வந்து ஏன்னா தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மன ரீதியான வலி. சரிங்களா? அது வந்து உள்ள அப்படியே தங்கி 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 என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே இருக்கும். ஸோ நீங்க கவுன்சிலிங் போகாம இல்ல வந்து இந்த ஊன்ஸை வந்து கிளியர் பண்ணாம எந்த டெசிஷன் மேக் பண்ணாலும், நீங்க எந்த டெசிஷன் மேக் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு நிரந்தர நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க வந்து ஹீல் பண்ணணும். இப்ப எமோஷனல் வூண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய அன்கான்சியஸ் மைண்டை வந்து நீங்க வந்து அந்த பெயின் இருந்தால் அதை எடுத்து வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு இது போகணும், கவுன்சிலிங் போகணும். இப்படி போகும்போது தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பயணத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த பயணத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குலாம் வந்து எப்படி ஹீல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இதை காட்டும். எடுத்த உடனே வந்து எந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஜேர்னிக்கு வரும்போதே வந்து எனக்கு உள்தன்மையில் தானே நம்ம பயணம். ஸோ உள்தன்மைக்குள் நீ என்ன வூண்ட்ஸ் இருக்கு, உனக்கு என்ன ட்ராமாஸ் இருக்குன்னு தான் முதல்ல காட்டும். அப்ப காட்டும் போதுதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா எமோஷனல் ட்ராமா தான் வந்து எனக்குலாம் வந்து நிறைய இருந்துச்சு. அப்ப ஏன் இருந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த 3 டெசிஷன்ஸுமே வந்து என்னால மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் எடுத்துதான் வந்து வந்தவா. சரிங்களா? மூணு இதையுமே வந்து இப்ப என்னால பண்ண முடியும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு 3ஐயுமே எனக்கு வந்து காட்டுச்சு. 3ஐயுமே காட்டுச்சு. ஆனால் அதையும் தாண்டி அந்த அந்த ட்ராமாவை கிளியர் பண்றோம்ல, அங்கதான் வந்து நம்ம வந்து நிக்கிறோம். இல்ல அப்படின்னா இந்த ஐசோலேஷன், இந்த தனிமை படுத்துறதெல்லாம் எந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனால வந்து இதை வந்து தாங்கவே முடியாது. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா நம்ம ஜேர்னில இயற்கையாவே நம்ம உள் தேட 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 நம்மளோட வூண்ட்ஸ், நம்ம ட்ராமாஸ், நம்ம கான்சியஸ்ல என்ன இருக்கு, அன்கான்சியஸ்ல என்ன இருக்கு, எந்த விதமான இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எந்த விதமான இது இருக்கு. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷன் ஒரு அதாவது இந்த பீக் டைம் வரும்போது தான் இந்த ஜேர்னிக்குள்ளே நான் வந்தேன். எமோஷனல் டெத் அப்படிங்கிறது. அதாவது எனக்கு எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாம போச்சு எனக்கு. அப்ப நான் அவனே நினைச்சேன், எதுக்கு நம்மளுக்கு இப்படி எல்லாம் இருக்குது, அப்ப நம்ம எல்லாமே முடிச்சுக்கிட்டோம், எமோஷனலா எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நானே வந்து சம்மதம் பண்ணேன். அதாவது அழுக நின்றுச்சு, எல்லாமே நின்றுச்சு. சரிங்களா? அதாவது உணர்ச்சிகள் நின்றுச்சு, எல்லாமே வந்து அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப நான் நினைப்பேன், எப்படி நம்மனா முந்தின அழுகமை இப்ப ஏன் வந்து நம்மளுக்கு அழுகனா வரமாட்டுக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த வெறுமை வரும், எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏதோ அப்படியே சொல்லிட்டு நம்ம அதான் ஃப்ரீஸ் தன்மை. அந்த ஃப்ரீஸ்ல தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன் நான். ஸோ அந்த ஃப்ரீஸ்ல இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எமோஷனல் டெத் வரும்போது தான், இந்த ஜேர்னி வரும்போது உள்ள இருந்து எனக்கு எல்லாமே வெளியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. அப்ப எடுக்கும்போது தான் எமோஷனல் வூண்ட்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அழுவைக்கெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. அந்த மாதிரி வந்து அழுதுருக்கேன். அப்போ எல்லாமே என்ன இருக்கு எனக்குள்ள இருந்திருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த ஐசோலேஷன்ல இப்போ நான் தனிமையா இருந்தாலும் நான் வந்து நிம்மதியா சந்தோஷமா என்னால இருக்க முடியாது. நீங்க சாதாரணமா சொல்லிடலாம், மூவ் ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை கிளியர் பண்ணல அப்படின்னா
யாராலையுமே யாராலையுமே இந்த ஐசோலேஷனு இந்த ஊன்ஸை வச்சுக்கிட்டு தனிமையில வந்து இவங்க என்னதான் இருந்தாலும், உங்களுக்கு பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் என்னதான் நீங்க வந்து ஃப்ரீடமா இருந்தாலும் இந்த இதுல நீங்க லேக் ஆயிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஊன்ஸ் என்ன, அதுதான் நம்மளுக்கு வந்து மிரர். நம்ம பின் வந்து மிரர் காட்டுவாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு. நம்ம எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளியர் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ட்ட இருக்கிறவங்க முதல்ல கவுன்சிலிங் போய் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 டெசிஷன் எடுக்கிறதுலாம் சுத்த வேஸ்ட். வாழ்நாள் ஃபுல்லும் நீங்கள் அடிமையா தான் இருப்பீங்க. நீங்களும் வந்து செத்து போயிருவீங்க. எமோஷனலா நீங்களுமே வந்து டெத் ஆயிருவீங்க. நீங்க எமோஷனலே இல்லாம வந்து ஆயிருவீங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க மூவ் ஆன் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுடைய மென்டல் ஃப்ரீடம் நீங்க எடுக்கலாம். உங்களுடைய பர்சனல் க்ரோத் உங்களுக்கு தெரியும், உள்ள இருந்து நீங்க எவ்வளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ.